வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் தமிழ் நாவலரசி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை கல்கி அவர்கள் எழுதிய திருடன் மகன் திருடன். வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். பழைய தகர பெட்டிக்குள் வைத்திருந்த பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் பாலன் எண்ணி வைத்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருந்தான். இந்த மாதிரி அவன் எண்ணி வைத்து ஒழுங்குபடுத்தியது இது 32வது முறை. பட்டாசு மத்தாப்பு முதலியவற்றை தொடுவதிலேயே அவனுக்கு ஓர் ஆனந்தம். பெட்டிக்குள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் நகர்த்தி வைத்து ஒழுங்குபடுத்துவதிலே அளவில்லாத சந்தோஷம். தம்பி சீனுவுக்கும் தங்கை அம்புலுவுக்கும் எதை எதை கொடுக்கலாம் என்பது பற்றிய பிரமாதமான யோசனை. சீனுவுக்கு படபடா, அம்புலுவுக்கு புஸ்வானோ என்று அவனுடைய வாய் முணுமுணுத்து கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் வீட்டு வாசலில் ஒரு வண்டி வந்து நின்ற சப்தம் கேட்டது. பெரிய மாமா வந்துவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே பாலன் தகரப்பெட்டியை அவசர அவசரமாக பூட்டிக்கொண்டு விழுந்தடித்து வாசற்பக்கம் ஓடினான். குதிரை வண்டியிலிருந்து கருப்பு கோட்டும் சரிகை தலைப்பாகையும் கையில் ஓர் அட்டை பெட்டியுமாக பெரிய மாமா இறங்கி கொண்டிருந்தார். பெரிய மாமா கல்யாண சுந்தரம் அந்த ஊரில் பிரபல வக்கீல். கோர்ட்டுக்கு போய்விட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார். பாலனுடைய கவனமெல்லாம் பெரிய மாமாவின் கையில் இருந்த அட்டை பெட்டியில் இருந்தது. அவர் வண்டியிலிருந்து இறங்கியதும் இறங்காததுமாக பாலன், மாமா, ஏரோப்ளேன் வானோ வாங்கி கொண்டு வந்தேலா என்று கேட்டான். பெரிய மாமா புன்னகையுடன் வீட்டு வாசற்படிகளில் ஏறினார். பெரிய மாமாவின் பிள்ளைகளான துரையும் சங்கரனும் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த சமயம் வெளியே வந்தார்கள். பாலனுடைய கேள்வி அவர்களுடைய காதில் விழுந்தது. துரை சங்கரனிடம் மெல்லிய குரலில், பையனுக்கு என்ன பரபரப்பு என்றான். அதுவும் பாலனுடைய காதில் விழுந்தது. இதனால் பாலன் உற்சாகம் குன்றாமல் பெரிய மாமாவை பார்த்து கையை நீட்டினான். அவசரப்படாதே, உள்ளே வா, தருகிறேன் என்றார் மாமா. பிறகு, உன் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்துவிட்டார்களா என்று கேட்டார். இல்லை என்றான் பாலன். கல்யாண சுந்தரம் ஆபீஸ் அறைக்கு சென்று மேஜை மீது அட்டை பெட்டியை வைத்தார். அதற்குள்ளே இருந்த ஏரோப்ளேன் வானங்களை எடுத்து பாலனுடைய கையில் 2 கொடுத்தார். மற்றவற்றை துரையிடம் கொடுத்து எடுத்துக்கொண்டு போங்கள் என்றார். பாலன் ஏரோப்ளேன் வானங்களை வாங்கி கொண்டதும் அங்கிருந்து குதித்தோடினான். துரையும் சங்கரனும் அப்பாவின் ஆபீஸ் அறையிலேயே நின்றார்கள். பாலனை விட அவர்கள் வயதில் மூத்தவர்கள். துரை சங்கரனை பார்த்தான். சங்கரன் தகப்பனாரை பார்த்து, அப்பா, பாலன் திருடுகிறான் என்று தோன்றுகிறது என்றான். அட்வொகேட் கல்யாண சுந்தரம் அவனை கோபமாக பார்த்தார். அப்போது துரை, ஆமாம் அப்பா, நேற்றைக்கு அவன் தகரப்பெட்டியை திறந்தபோது தற்செயலாக பார்த்தேன், நிறைய பணம் வைத்திருக்கிறான் என்றான். சங்கரன், அவனுக்கு அவ்வளவு பணம் எப்படி கிடைத்திருக்கும்? திருடித்தானே இருக்க வேண்டும். அம்மா கூட அடிக்கடி 4 காணோ 8 காணோ என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். இவன்தான் எடுத்திருக்க வேண்டும் என்றான். துரை, அப்பாவின் திருட்டு குணம் பையனுக்கும் உண்டு போலிருக்கிறது என்றான். சீ, பேசாதிரு என்று அதட்டினார் கல்யாண சுந்தரம். அவருடைய மனம் புண்ணாயிற்று என்று முகத்திலிருந்து தெரிந்தது. பிறகு கொஞ்சம் சாவதானமான குரலில், துரை, சங்கர், நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. பாலனுடைய அப்பா அம்மாவுக்கு இப்போது கஷ்டகாலம். ஏற்கனவே அந்த பையன் மனம் நொந்திருக்கிறான். அவனை பற்றி நீங்கள் இப்படி பேசுவது காதில் விழுந்தால் அவன் மனசு என்ன பாடுபடும்? யாரை பற்றியும் அனாவசியமாக சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்பட்டு பழி சொல்வது பாவம். மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கிறது போல அவனுக்கும் பாக்கெட் மணி கொடுக்கிறேன் அல்லவா? அதில் அவன் மிச்சம் பிடித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கலாம். எதற்காக அவனுக்கு திருட்டு பட்டம் சூட்டுகிறீர்கள் என்றார். இந்த பேச்செல்லாம் பாலனுடைய காதில் விழத்தான் செய்தது. அவன் வாங்கி கொண்டு போன ஏரோப்ளேன் வானங்களில் ஒன்றில் தீ வைக்கும் திரி இல்லை. அதை பெரிய மாமாவிடம் கொடுத்து வேறொன்று வாங்கிக் கொள்வதற்காக அவன் வந்து கொண்டிருந்தான். மாமா சொன்னது காதில் விழவே ஆபீஸ் அறைக்குள் நுழையாமல் திரும்பி போனான். போய் தன்னுடைய பழைய தகர பெட்டிக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு தலையை பெட்டியின் மேல் வைத்து கொண்டு விம்மினான். ஏண்டா குழந்தை,
என்னடா செய்கிறாய்? உட்கார்ந்து கொண்டு தூங்குகிறாயா என்ன? ராத்திரியில் அதிக நேரம் கண் விழித்து படிக்கிறாய் போலிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே பாலனின் தாய் அவன் அருகில் வந்தாள். பாலன் தலை நிமிர்ந்து கண்களை துடைத்து கொண்டான். ஏண்டா, அழுகிறாயா என்ன என்று பதபதைப்புடன் ஜானகி அருகில் வந்து உட்கார்ந்தாள். இல்லை அம்மா, அழவும் இல்லை ஒன்றுமில்லை என்றான் பாலன். சீ, பொய் சொல்லாதே, அழுது அழுது முகமெல்லாம் வீங்கி இருக்குதேடா என்றாள் ஜானகி. வீங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை என்றான் பாலன். ஏண்டா அழுதாய்? யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று கேட்டாள் ஜானகி. ஒருத்தரும் ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு தான் தீபாவளிக்கு ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறது. அம்புலுவையும் சீனுவையும் பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. நானும் உன்னுடன் வரட்டுமா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம், அசடு மாதிரி பேசாத. நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி கிடையாது. இங்கே இருந்தால் மாமா உனக்கு புது வேஷ்டி புது சொக்கா எல்லாம் வாங்கி தருவார் என்றாள் ஜானகி. அம்புலுவுக்கோ சீனுவுக்கோ என்று பாலன் கேட்டான். அவர்களுக்கு என்ன, பச்சை குழந்தைகள். அப்பா அடுத்த வருஷம் வெளியில் வந்தா வாங்கி கொடுக்கட்டும் என்றாள் ஜானகி. பாலன் சற்று நேரம் சுவரை பார்த்து கொண்டிருந்தான். அப்பா எப்படி அம்மா இருக்கிறார்? எப்போது வெளியில் வருவார்? நன்றாய்த்தான் இருக்கிறார். அவருக்கு என்ன, ப்ளீ கிளாஸில் வைத்திருக்கிறார்களாம். 3 மாத காலம் தானே ஆயிற்று. விடுதலைக்கு இன்னும் 9 மாதம் இருக்கிறது என்றாள் ஜானகி. உன் பேரில் ரொம்ப கோபமாய் இருக்கிறாரா என்று கேட்டான் பாலன். என் பேரில் எதற்காக கோபமாயிருக்கிறாய்? நானா இப்படியெல்லாம் கெட்டலைய சொன்னேன் என்றாள் ஜானகி. பிறகு, நான் ரயிலுக்கு கிளம்ப வேண்டும். நீ சமத்தாய் இருக்கிறாயா? யாராவது ஏதாவது சொன்னாலும் காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது, தெரியுமா? பட்டாசு கட்டு மத்தாப்பு எல்லாம் நிறைய இருக்கிறது என்று சொன்னாயே. சீனுவுக்கும் அம்புலுவுக்கும் கொஞ்சம் கொட என்றாள். ஆகட்டும் அம்மா, தருகிறேன் என்றான் பாலன். பிறகு நீண்ட யோசனை செய்து தயங்கி தயங்கி பெட்டியிலிருந்து ஒரு பட்டாசு கட்டை எடுத்தான். எடுத்ததை வைத்துவிட்டு இன்னொன்றை எடுத்தான். கடைசியில் 2 பட்டாசு கட்டும் 2 படபடாவும் 2 மத்தாப்பு பெட்டியும் எடுத்து அம்மாவிடம் கொடுத்தான். ஏண்டா, பெட்டி நிறைய வைத்திருக்கிறாய், 2 கொடுக்கிறாயே என்றாள் ஜானகி. இந்த வீட்டில் துரை சங்கரன் எல்லாரும் நிறைய வானம் விடுவார்கள் அம்மா. அவர்களைப் போல நானும் வானம் விடவல்லவா என்றான் பாலன். அதுவும் சரிதான், நீயே இவற்றையும் வைத்துக்கொள். சீனுவுக்கும் அம்புலுவுக்கும் பட்டாசு கட்டு சுடக்கூட தெரியாது என்றாள் ஜானகி. எல்லாம் தெரியும் அம்மா, கட்டாயம் எடுத்துக்கொண்டு போ. நான் கொடுத்தேன் என்று சொல்லு என்று பாலன் கூறி இன்னொரு மத்தாப்பு பெட்டி அதிகமாகவே எடுத்து கொடுத்தான். ஜானகியின் புருஷன் ஜோக்கர் ராமுடுவின் பெயர் போக்கிரிகளின் உலகத்தில் நீண்ட காலமாக பிரசித்தி பெற்று இருந்தது. ராமுடுவை பிடித்து கையில் விலங்கு மாட்டி இரும்பு கதவுக்குள் தள்ளி எடுத்து பூட்ட வேண்டும் என்று போலீசார் வெகு நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தனர். ஆனால் ராமுடு எப்படியோ போலீசார் கையில் சிக்காமல் டிமிக்கி கொடுத்து கொண்டு வந்தான். கடைசியாக அவனுடைய அருமை மனைவி, பதிபக்தியுள்ள பெண்மணி ஸ்ரீமதி ஜானகியின் மூலமாக அவன் போலீஸ் கையில் சிக்கிக்கொள்ளும்படி நேர்ந்துவிட்டது. ராமுடு பார்த்து வந்த உத்தியோகம் போனதிலிருந்து அவன் அதிகமாக குடும்பத்தை கவனிப்பது கிடையாது. மாதத்தில் சில நாள் வீட்டுக்கு வருவதுண்டு. அப்போதெல்லாம் மனைவி மக்களிடம் வெகு பிரியமாயிருப்பான். அவர்களுக்கு அதை பண்ண வேண்டும், இதை பண்ண வேணும் என்றெல்லாம் ஆசையுடன் பேசுவான். பெரிய பிரைஸ் அடிக்கப் போவதாகவும் அதற்கு பிறகு வீடு உண்டு தான் உண்டு என்று இருக்கப் போவதாகவும் சொல்லுவான். ஆனால் இந்த பேச்சிலே எல்லாம் ஜானகி அதிகமாக நம்பிக்கை வைக்கவில்லை. 2 எருமை மாடு வைத்துக்கொண்டு தமையன் தம்பிமாரிடம் இருந்து கிடைத்த உதவியை கொண்டு காலட்சேபம் செய்து வந்தாள். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு அளவில்லாத பொறுமையையும் கஷ்டத்தையும் சகிக்கும் தன்மையையும் அளித்து வந்தது. பாலனை அவனுடைய மாமா படிக்க வைப்பதாக சொல்லி அழைத்து போனதிலிருந்து ஜானகிக்கு தெம்பு அதிகமாயிற்று. அம்புலுவின் கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்பட்டது. எருமை மாட்டு தயிரும் நெய்யும் விற்று கிடைத்த பணத்தில் மிச்சம் பிடிக்க தொடங்கினாள். அந்த பணத்தை பதுக்கி வைக்கவும் தொடங்கினாள்.
ராமுடுவின் கண்ணில் பட்டால் அவன் எப்படியாவது நைய பாட்டு பாடி வாங்கி கொண்டு போய்விடுவான் என்று அவளுக்கு பயம். இம்மாதிரி பல சமயம் அவளிடம் இருந்த 5 ரூபாய் 10 ரூபாய் அவன் கடனாக வாங்கி கொண்டு போனதுண்டு. ஒரு முறையாவது திரும்ப கொடுத்தது கிடையாது. மிச்சம் பிடித்த பணத்தை ஜானகி தான் தினம்தோறும் இரவில் தலைக்கு வைத்து கொண்டு படுத்துக்கொள்ளும் தலையணைக்குள்ளே செருகி வைத்து வந்தாள். ஒரு நாள் ராமுடு அந்த தலையணையை வைத்து கொண்டபோது, "தலகாணி என்ன இப்படி கணக்கிறதே" என்றான். ஜானகிக்கு பயமாய் போய்விட்டது. மறுநாளே பணத்தை எடுத்து ஒரு பழந்துணியில் முடிந்து அரிசி பானைக்குள் வைத்தாள். அதுவும் மனசாந்தியை அளிக்கவில்லை. அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அதை அங்கே கொண்டு போய் பாங்கியிலே போட்டுவிட்டு வரவேண்டும் என்று எண்ணினாள். ஒரு நாள் சில்லறையாயிருந்த பணத்தையெல்லாம் எடுத்து கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்து நோட்டாக மாற்றிக்கொண்டு வந்தாள். கிருஷ்ண பகவானுடைய படத்துக்கு பின்னால் ஒளித்து வைத்தாள். அதிலும் பயம் வந்துவிட்டது. ஒரு தகர டப்பாவில் நோட்டும் ரூபாயுமாக 108 ரூபாய் போட்டு மூடி பழந்துணி ஒன்றை சுற்றி கட்டி ஒரு நாள் நடுநிசியில் வீட்டு கூடத்தில் ஒரு மூலையை தோண்டி புதைத்து விட்டாள். புதைத்த இடத்தின் மேலே சுவர் ஓரமாக தவிட்டு மூட்டையை போட்டு வைத்தாள். ஒரு தடவை ராமுடு வந்து வீட்டில் 2 நாள் தங்கியிருந்தான். "ஜானகி, உன்னிடம் பணம் இருந்தால் 20 ரூபாய் கொடு, ஒரு மாதத்தில் கொடுத்து விடுகிறேன்" என்றான். ஜானகி தலையை ஒரே ஆட்டாக ஆட்டி இல்லை என்று சொன்னாள். பெட்டியில் சட்டியில் எல்லாம் ராமுடு கையை விட்டு தேடினான். ஒன்றும் கிடைக்கவில்லை. ஜானகி தன் மனதிற்குள் பணத்தை பூமியில் புதைத்து வைத்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று என்று எண்ணிக்கொண்டாள். ராமுடு போனதற்கு மறுநாள் ஜானகி மாட்டுக்கு தவிடு எடுக்கும்போது கீழே சிந்தியதையும் எடுத்துக்கொள்வதற்காக மூட்டையை புரட்டினாள். அவளுடைய வயிறு பகீர் என்றது. தலை சுழன்றது. ஏனென்றால் சுவர் மூலையில் தரையில் ஒரு துவாரம் காணப்பட்டது. அலறி புடைத்து கொண்டு கையை விட்டு தோண்டி பார்த்தாள். பணம் வைத்திருந்த டப்பாவை காணவில்லை. அவள் அப்போது போட்ட கூச்சலில் அண்டை அயலார் எல்லோரும் வந்து கூடிவிட்டார்கள். ஜானகி விஷயத்தை சொன்னதும் அவர்களில் ஒருவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிப்போய் சொன்னார். போலீஸ்காரர்களும் வந்தார்கள். ஜானகியிடம் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். போன பணத்தை கண்டுபிடித்து போலீசார்கள் கொடுத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையின் பேரில் ஜானகி தான் பணத்தை புதைத்து வைத்திருந்த விவரத்தை கூறினாள். யாரோ திருடி இருக்கிறார்கள் என்றும் கண்டுபிடித்து தர வேண்டும் என்றும் கதறினாள். பாவம், ஜானகியுடைய பிரலாபம் போலீசாரின் மனதை கூட இலக செய்துவிட்டது. வந்திருந்த ஹெட் கான்ஸ்டபிள், "எப்படியும் திருட்டை கண்டுபிடித்து விடுகிறோம், நீ சும்மா இரு" என்று ஆறுதல் கூறினார். அன்று மாலையே போலீசார் திரும்பி வந்து ஜானகியிடம் அவள் புருஷனுடைய போக்குவரவை பற்றி விசாரித்தார்கள். ஜானகிக்கு சொரேல் என்றது. ஏற்கனவே அவள் மனதில் ராமுடுவை பற்றி கொஞ்சம் சந்தேகம் ஜனித்ததுண்டு. உடனே அப்படி இராது என்று தீர்மானித்து கொண்டாள். ஆயினும் இப்போது போலீசார் விசாரித்ததும் மறுபடியும் பீதி உண்டாகிவிட்டது. தன் புருஷன் வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆயிற்று என்று பொய் சொன்னாள். 2 நாளைக்கு முன்பு வந்திருந்தானாமே என்று கேட்டதற்கு இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டாள் ஜானகி. இல்லை என்று சொல்லிவிட்டால் புருஷனை காப்பாற்றியதாகிவிடுமா? அதனால் போலீசாரின் சந்தேகம் அதிகமே ஆயிற்று. எப்பேற்பட்ட சிக்கலான மர்மமான குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிப்பவர்களுக்கு இந்த திருட்டு ஒரு பிரமாதமா? கடைசியில் அவர்கள் ராமுடுவையும் அவனுடைய கூட்டாளிகளில் 3 பேரையும் கைது செய்து விட்டார்கள். அந்த 4 பேர் மீதும் பணம் வைத்து சீட்டு விளையாட்டியதுக்காக வழக்கு தொடர்ந்தார்கள். ராமுடுவின் பேரில் அதிகப்படியாக திருட்டு வழக்கும் தொடர்ந்தார்கள். ஜானகி தன்னுடைய ஆத்திரத்தினால் நேர்ந்த விபரீதத்தை பார்த்ததும் முட்டி மோதிக்கொண்டு அழுதாள். தமையன் வக்கீல் கல்யாண சுந்தரத்தின் யோசனைப்படி கோர்ட் விசாரணையில் பணம் திருட்டு போனதே உண்மை இல்லை என்று சாதித்தாள். மளிகை கடை பாக்கி கொடுக்க முடியாதபடியால் மளிகை வியாபாரிக்கு சால்ஜாப்பு சொல்வதற்காக அப்படி ஒரு கற்பனை செய்ததாக கூறினாள். அதெல்லாம் ஒன்றும் பயன்படவில்லை. அவளுடைய முதல் வாக்குமூலத்தையே கோர்ட்டில் ஆதாரமாக கொண்டார்கள். அத்துடன் மற்ற சாட்சியங்களும் சேரவே ராமுடுவை 1 வருஷம் தண்டித்து விட்டார்கள்.
மேற்படி வழக்கு விசாரணையின் போது ராமுடு அவளிடம் நடந்து கொண்ட முறை கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்தது. அவன் ஜானகியின் பேரில் கோபம் காட்டவே இல்லை. அவனுடைய மனப்போக்கே மாறிப்போய் இருந்தது. நீ என்ன செய்வாய் ஜானகி? வேண்டுமென்றே என்னை சிறைக்கு அனுப்புவதற்காகவா சொன்னாய்? என் தலையெழுத்து அப்படி. உன் வாய் மூலம் இந்த கஷ்டம் எனக்கு சேர்ந்தது. நீ வீணாக வருத்தப்படாதே என்று தேறுதல் கூறினான். இதெல்லாம் ஜானகியின் காதில் ஏறுமா? அவள் பட்ட துயரத்திற்கு அளவே இல்லை. எனினும் எந்த மாதிரி துயரமும் நாளடைவில் காய்ச்சிதான் போகிறது. அதனுடைய வேகம் தணிந்து விடுகிறது. கடவுள் மனிதர்களுக்கு அத்தகைய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். ராமுடு சிறைக்கு போய் 3 மாதத்திற்கு பிறகு ஜானகி அவனை சிறையில் இன்டர்வியூ பார்ப்பதற்காக சென்றாள். அவளுடைய அண்ணன் தம்பிமார் வசித்த நகரத்தில் சிறை இருந்தது. ஜானகியின் தம்பி கைலாசம் அவளை சிறைக்கு அழைத்து போனான். இரும்பு கம்பி கூண்டுக்குள்ளே தன் கணவனை பார்த்ததும் ஜானகிக்கு வயிறு பற்றி எரிந்தது. உள்ளம் விதும்பிற்று. ஆயினும் சற்று நேரம் அவனிடம் பேசி அவன் சிறையில் சௌகரியமாகவே இருக்கிறான் என்று தெரிந்ததால் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்பட்டது. ஜானகி, எத்தனையோ பெரிய மனிதர்கள் எல்லாம் காந்தி கட்சியில் சேர்ந்து சிறைக்கு செல்லவில்லையா? அந்த மாதிரி நானும் சிறைப்பட்டதாக நினைத்துக்கொள். விடுதலையாகி வெளியே வந்ததும் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியிருக்கும் பார் என்று ராமுடு சொன்னான். தான் கஷ்டப்பட்டு சேர்த்து புதைத்து வைத்திருந்த பணத்தை திருடியவன் ராமுடு என்பதில் ஜானகிக்கு சந்தேகம் எதுவும் இல்லை. தன் புருஷன் யோகியதை தெரிந்திருந்தும் தான் பதற்றப்பட்டு போலீசுக்கு சொன்னதை பற்றி அவள் வருந்தினாள். எனினும் இந்த சிறைவாசத்தின் பயனாக அவனுடைய நடவடிக்கை அடியோடு மாறிவிடலாம் என்ற எண்ணம், எல்லாம் ஒரு நன்மைக்குத்தான் என்ற முதுமொழியில் அவளுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திற்று. இதை பற்றி நினைத்து ஒரு வகையாக மனதை தேற்றிக்கொண்டே ஜானகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாள். ஜானகியின் தம்பி கைலாசம் அவளை ரயில் ஏற்றி அனுப்புவதற்காக வந்தான். பாலன் இங்கே சமர்த்தாய் இருக்கிறான் அக்கா, நன்றாக படித்து வருகிறான், அவனை பற்றி நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் கூறினான். அந்த குழந்தையத்தான் நான் நம்பி இருக்கேன். அவன் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாதான் எனக்கு விடியும் என்றாள் ஜானகி. குப் குப் என்ற சத்தத்துடன் தூரத்தில் ரயில் வந்து கொண்டிருந்தது. அம்மாவும் சின்ன மாமாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படும் வரையில் பாலன் காத்து கொண்டிருந்தான். ஒற்றை மாட்டு வண்டி வீட்டு வாசலிலிருந்து நகர்ந்ததும் சட்டென்று உள்ளே ஓடினான். தகர பெட்டியை திறந்து அதற்குள் வைத்திருந்த பணத்தை எடுத்து தன்னுடைய டிராயர் கால் சட்டை பைக்குள் ஜாக்கிரதையாக வைத்து கொண்டான். பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் ஒரு துணியில் கட்டி கொண்டான். வீட்டின் வலது பக்கத்திலிருந்த வாசற்படி வழியாக யாரும் கவனியாத போது வெளியே கிளம்பினான். ஓட்டமும் நடையுமாக சென்று பட்டாசு மத்தாப்பு மார்க்கெட்டை அடைந்தான். தம்பி, என்ன வேணோ என்று கடைக்காரன் கேட்டான். எனக்கு ஒன்றும் வேணாம், என்னிடம் உள்ள பட்டாசுகளையும் மத்தாப்பு வானங்களையும் எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்க முடியுமா என்று பாலன் கேட்டான். கடைக்காரனுக்கு கொஞ்சம் அதிசயமாய் இருந்தது. ஆயினும் தீபாவளிக்கு முதல் நாளாகையால் பட்டாசும் மத்தாப்பும் அசாத்திய கிராக்கியான விலைக்கு விற்றது. ஆகையால் பேரம் பேசி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு பணத்தை கொடுத்தான் கடைக்காரன். பணத்தை பெற்று கொண்டானோ இல்லையோ, பாலன் ஒரே ஓட்டமாக ஸ்டேஷனை நோக்கி ஓடினான். 10 நிமிஷத்தில் ஸ்டேஷனை அடைந்தான். ரயில் வண்டி பிளாட்பாரத்தில் வந்து நின்று கொண்டிருந்தது. திறந்திருந்த கேட் வழியாக பாலன் பாய்ந்தோடினான். டிக்கெட் கலெக்டரால் அவனை தடுக்க முடியவில்லை. ரயில் புறப்படுகிற சமயம். ஊதியும் ஆயிற்று. ஜானகி அம்மாள் வண்டிக்குள்ளிருந்து தலையை வெளியில் நீட்டி தன் தம்பியிடம் குழந்தையை கவனித்துக்கொள் என்று சொல்லி கொண்டிருந்தது பாலன் காதில் விழுந்தது. பாலன் ஒரே ஓட்டமாக அந்த வண்டியை நோக்கி ஓடினான். நல்ல வேளையாக வண்டி கதவு திறந்திருந்தது. பாய்ந்து உள்ளே ஏறி தடால் என்று கீழே விழுந்தான். விழுந்ததை சிறிதும் பொருட்படுத்தாமல், அம்மா, நான் வந்துவிட்டேன் என்றான். அடே கண்ணே என்று ஜானகி அவனை அலறி எடுத்தாள். பாலன் அவளை திமிரிக்கொண்டு ஜன்னல் ஓரம் வந்து சின்ன மாமா கைலாசத்தை பார்த்து, நான் தீபாவளிக்கு ஊருக்கு போகிறேன் மாமா, எல்லோரிடமும் சொல்லிவிடுங்கள் என்றான்.
கைலாசம் அதிசயத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்த போதே ரயில் நகர்ந்தது. ஏண்டா பாலு, மாமா வீட்டில் சமர்த்தாய் இருக்கிறேன் என்று சொன்னாயே, ஏண்டா இப்படி ஓடி வந்தாய் என்று கேட்டாள் ஜானகி. அவன் வந்ததில் அவளுக்கு சந்தோஷம்தான் என்று குரலிலிருந்தே தெரிந்தது. தீபாவளியில் உங்களோட எல்லாம் இருக்க வேண்டுமென்று எனக்கு ஆசையாக இருந்தது, அதனால் தான் வந்துவிட்டேன். பிறகு எதையோ நினைத்து கொண்டவன் போல ஐயோ அடடா என்று கூச்சல் போட்டான். என்னடா பாலு என்று கேட்டாள் ஜானகி. அவசரத்தில் மறந்து போய் மாமா வாங்கி தந்த பட்டாசு மத்தாப்பு ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாமல் வந்துவிட்டேன். ரயில்காரனை கொஞ்சம் திரும்பி போக சொல்லு அம்மா, எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறேன் என்றான். ஜானகி புன்னகையுடன் நல்ல வேடிக்கை, ரயில் திரும்புமா என்றாள். திரும்பாதா? போனால் போகட்டும். நான் சீனுவுக்கும் அம்புலுவுக்கும் கொடுத்த வானங்களை பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா, அதுவே போதும் என்றான் பாலன். தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ஒரே கொண்டாட்டமாய் இருந்தது. பாலனும் சீனுவும் அம்புலுவும் வீட்டுக்குள்ளே வளைய வளைய வந்து கூத்தாடினார்கள். அம்மாவுக்கு காரியம் செய்ய முடியாமல் அடித்தார்கள். பட்டாசு கட்டையும் மத்தாப்பு பெட்டியையும் சுட்டுவிடாமல் தொட்டு தொட்டு பார்த்தார்கள். ஜானகி செய்த பணியாரங்களை கூட கொஞ்சம் ருசி பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். தீபாவளி பட்சணங்களை தீபாவளி அன்று காலையில்தானே சாப்பிட வேண்டும். குழந்தைகள் படுத்து கொள்ளும்போது மணி 10 அடித்துவிட்டது. அதற்கு அரை மணிக்கு பிறகு ஜானகியும் வந்து படுத்து கொண்டாள். தூங்கும் குழந்தைகளின் பால் வடியும் முகங்களை ஒரு தடவை பார்த்துவிட்டு விளக்கை சிறியதாக்கி ஒரு மூலையில் மறைத்து வைத்தாள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பதற்காக இப்போது சீக்கிரமாக தூங்க விரும்பினாள். ஆனால் தூக்கம் என்னவோ வரவில்லை. இவ்வளவு சமர்த்தான குழந்தைகளை பெற்ற தகப்பன் சீர்கெட்டு போய் சிறையில் இருப்பதை நினைத்து மனம் உடைந்தாள். பாலன் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தான். மனவேதனையில் ஆழ்ந்திருந்த ஜானகிக்கு அவனிடம் என்ன என்று கேட்க சட்டென்று எழவில்லை. பாலன் 2 பக்கமும் உற்று பார்த்துவிட்டு எழுந்து நின்றான். கூடத்து மூலையில் சுவரில் சாத்தியிருந்த ஏணியை சப்தம் செய்யாமல் எடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி வைத்தான். பிறகு அதன் மேல் மெல்ல மெல்ல ஏறினான். பாலனுடைய செயலை ஜானகி அதிசயத்துடன் அரைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் ஏதாவது கேட்டாலும் குழந்தை திடுக்கிட்டு ஏணியிலிருந்து விழுந்துவிடப் போகிறானே என்ற பயத்தினால் பேசாமல் இருந்தாள். மூச்சு கூட மெதுவாக விட முயன்றாள். ஏணி உச்சியில் ஏறிய பாலன் அங்கே சுவரில் பொருத்தியிருந்த உத்திரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அங்கும் இங்கும் கையை வைத்து தடவினான். பிறகு அவன் அணிந்திருந்த முழங்கால் சட்டை பையிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்தான். அதை சுவரிலோ உத்தரத்திலோ வைத்தான். பிறகு சப்தம் செய்யாமல் கீழே இறங்கி படுக்கையில் வந்து படுத்து கொண்டான். ஜானகிக்கு என்னவெல்லாமோ தோன்றியது. தகப்பனை போல் பிள்ளையும் ஏதேனும் திருட்டு காரியம் செய்கிறானோ என்று எண்ணிய போது அவளுக்கு சொல்ல முடியாத வேதனை உண்டாயிற்று. மாமா வீட்டிலிருந்து எதையாவது திருடி கொண்டு வந்திருப்பானோ என்று நினைத்தாள். அப்படியெல்லாம் இராது. அம்புலுவுக்கும் சீனுவுக்கும் தெரியாமல் பட்டாசு கட்டை ஒளித்து வைக்கிறான் போலிருக்கிறது என்று ஆறுதல் செய்து கொண்டாள். அசட்டு பிள்ளை, ஒன்று கிடக்க ஒன்று ஆகப் போகிறதே. பட்டாசு வெடிக்கும் சமானாயிற்றே. இந்த ஓட்டை வீட்டிலும் நம் அதிர்ஷ்டம் தீப்பிடித்து கொண்டால்? இதை பற்றி பாலனிடம் இப்போதே கேட்டுவிட வேண்டியதுதான். ஆனால் என்னவென்று கேட்பது, எப்படி ஆரம்பிப்பது? ஜானகி இவ்விதம் யோசித்து கொண்டிருந்த போது பாலன் மறுபடியும் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டான். இது என்ன? குழந்தை விம்மி அழுகிறான் போலிருக்கிறது. விம்மலுக்கிடையில் அம்மா என்று கூப்பிடுகிறானே. கூரை மேட்டில் கை வைத்த போது அவனை தேள் கீழ் கொட்டிவிட்டதோ என்ற பீதியுடன் ஜானகி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து, பாலு, என்னடா, ஏண்டா அழுகிறாய் என்றாள். சொப்பனம் கண்டேன் அம்மா என்றான் பாலன். அது என்ன சொப்பனம் என்று அம்மா வற்புறுத்தி கேட்டதன் பேரில் பாலன் சொன்னான். ஏதோ ஒரு தேவதை வந்தது போல இருந்தது. அந்த தேவதை என்னை பார்த்து, பாலு, உங்கள் அப்பா பேரில் எல்லோரும் பொய் குற்றம் சாட்டினார்கள். அவர் பேரில் ஒரு குற்றமும் இல்லை. உங்கள் அம்மா வைத்திருந்த பணம் உச்சி மேட்டில் உத்தரத்து பொந்தில் இருக்கிறது என்று சொல்லிற்று. நான் அதை நம்பவில்லை. அந்த தேவதை என்னை
கையை பிடித்து ஏணியில் ஏற்றி அழைத்து கொண்டு போய் காட்டிற்று. உத்தரத்து பொந்தில் நிஜமா பணம் இருந்தது அம்மா என்று பாலன் சொல்லிவிட்டு மேலும் விம்மி அழுதான். ஜானகிக்கு எல்லாம் இப்போது விளங்கிவிட்டது. பாலனுடைய தகப்பனாரை பற்றி அவன் மாமா வீட்டில் பேசி கொண்டிருந்தது குழந்தையின் காதில் விழுந்திருக்க வேண்டும். அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மா என்கிற செய்தியும் தெரிந்திருக்க வேண்டும். அப்பா திருடவில்லை என்று ருசுப்படுத்துவதற்காக குழந்தை இப்படியெல்லாம் செய்திருக்கிறான். ஜானகிக்கு ஒரே பிரமிப்பாய் இருந்தது. அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிற்று. குழந்தைக்கு பதில் சொல்ல அவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அவனுடன் பேசுவதற்கு வெட்கமாக கூட இருந்தது. ஆனால் பாலன் விடவில்லை. அம்மா, நீ ஏணி வைத்து ஏறி பார்க்கிறாயா என்றான். ஆகட்டும் பாலு, காலையில் பார்க்கிறேன் என்றாள் ஜானகி. இல்லை அம்மா, இப்போதே பார், இல்லாவிட்டால் எனக்கு தூக்கம் வராது என்றான் பாலன். குழந்தையை திருப்தி செய்வதற்காக ஜானகி எழுந்து ஹரிக்கேன் லாந்தர் விளக்கை பெரிது செய்தாள். பாலனை ஏணியின் அடிப்புறத்தை பிடித்து கொள்ளும்படி செய்துவிட்டு அதன் மேல் ஏறினாள். உச்சியை அடைந்ததும் உத்தரத்தின் பொந்தில் கையை விட்டாள். அவள் எதிர்பார்த்தது போலவே ஒரு சிறிய பணப்பை இருந்தது. அதைத்தான் பாலன் அந்த உத்தரத்து பொந்துக்குள் வைத்திருக்கிறான். பணப்பையை எடுத்தபோது அதன் கீழ் வேறு ஏதோ கையில் மெதுவாக தட்டுப்பட்டது. துணி மாதிரி இருந்தது. இன்னும் ஏதேனும் வைத்திருக்கிறானோ என்று பார்க்க மறுபடி கையை விட்டு துழாவினாள். ஒரு சிறு துணி மூட்டை அகப்பட்டது. அதை எடுத்து பார்த்ததும் ஜானகி திக் பிரமை அடைந்தாள். ஏணியிலிருந்து அப்படியே விழுந்து விடாமல் அவள் கீழே இறங்கி வந்ததே ஓர் ஆச்சரியமான விஷயம்தான். பொந்திலிருந்து அகப்பட்ட 2 பொருள்களையும் ஹரிக்கேன் லாந்தர் வெளிச்சத்தில் வைத்து கொண்டு ஜானகி பிரித்து பார்த்தாள். பாலனும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். பாலனுடைய பணப்பையை பிரித்தபோது ஒரு 100 ரூபாய் நோட்டும் 8 ரூபாய் நோட்டுகளும் இருந்தன. எலி கடித்து கொஞ்சம் பொத்தலாகி இருந்த சிறிய துணி மூட்டைக்குள்ளே தகர டப்பா இருப்பது தெரிந்தது. ஜானகி ஆவலுடன் துணியை எடுத்து எறிந்துவிட்டு தகர டப்பாவை திறந்து பார்த்தாள். அதற்குள் ஜானகி சேமித்து வைத்திருந்த 10 ரூபாய் நோட்டுகளும் 8 ரூபாய் வெள்ளி பணமும் அப்படியே இருந்தன. ஜானகி அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கையினால் துழாவிக்கொண்டு பிரமித்து போய் உட்கார்ந்திருந்தாள். சிறுகதை நிறைவுற்றது. நன்றி.